வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் ஈவினிங் அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது, மழை வரும்னு ஏமாற்றிட்டு, அதனால் வரல. இனிமேல் நைட்டு வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. அந்த விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இன்றைக்கி வெயில் கம்மி. ஓகேங்களா? இன்றைக்கி நைட் நான் கிச்சன் வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல இந்த சேமியா உப்புமா பண்ணி. இது வந்து அனில் சேமியா தான், நம்ம ஃபேவரட், நல்லா இருந்தது. ஆனியன், பச்சை மிளகா, இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, பெருங்காயம் கண்டிப்பாக போட்டால் போதும். மற்றபடி இஞ்சிலாம் போட்டால் ஒரு மாதிரி ஆகிடும். இதை போட்டு நீங்கள் அழகாக தாளித்து லிமிட்டாக தண்ணி வச்சுட்டு அப்படி ட்ரையாக வரணும். அப்படி உதிரியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். சரியா? அதுக்கு மத்தியானம் வச்ச அந்த காரக்குழம்பு, மீன் குழம்பு இருக்குல்ல, அதை ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான், சரியாயிடும். ஓகேங்களா? மேடம் சாப்பிட்டாச்சு. ஏன்னா அவங்க பெரும்பாலும் ஈவினிங் வந்தாலே கொஞ்சம் ரெஸ்ட்டு, அவங்க பார்த்து டிவி பார்த்து ஏதோ அப்படி தூங்கிடுவாங்க. அதான் விஷயம். நம்ம தூங்குறதுக்கு எப்படி ஒரு 10:30 மணி ஆகிடும். நான் நியூஸ்லாம் பார்த்துட்டு அப்படி இப்படி இருப்பேன். ஓகேங்களா? அப்புறம் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் வர மெய்ட் போடுறாங்க, ஆண் வேலைக்காரர் சேர்க்குறாங்க. அவர் வந்தோடனே முதலாளிகிட்ட கேட்குறாரு, சார் நான் வந்து யார் பேச்சு கேட்கணும்? ஏன்னா சில வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் உங்கள் பேச்சு கேட்குறதா இல்லை அம்மா பேச்சு கேட்குறதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறார், அந்த முதலாளி சொல்கிறாரு, நான் சொல்கிறதும் அம்மா சொல்கிறதும் வேறு மாதிரி இருந்ததுன்னா நீ அம்மா பேச்சை கேளு. சரியா? என் பேச்சு கேட்கக்கூடாது. அந்த டைமில் அம்மா பேச்சு கேளு. நான் சொல்கிறதும் அம்மா சொல்கிறதும் ஒரே மாதிரி இருந்தால் என் பேச்சு கேட்டுக்கணும். ஓகேவா? அந்த டைமில் நான் சொல்கிறது கேட்டு செய். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தான் எங்களுக்கு பிரச்சனைலாம் போகும்ன்றது. ரொம்ப உஷாரான மனுஷன் இல்லையா? ஏன்னா அம்மா சொல்கிறது வேறு, இவர் சொல்கிறது வேறுன்னு சொல்லி அவர் தான் சொன்னான்னு வச்சுக்க, இவருக்கு அதை காலியாகிடும். அதான் விஷயம். உஷாரான முதலாளியாக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டாரு வேலைக்கார். ஓகேவா? ஒரே நிமிஷங்க. இன்னொன்று, விவசாயத்தை பற்றி கவிதை எழுத நினைத்தேன். கடைசியில் அந்த கவிதையிலே அந்த விதை இல்லாமல் போயிடுச்சு. காரணம், நகையை அடகு வைத்து பயிரிட்டான் விவசாயி. அறுவடை நேரத்தில் நல்ல மழை பெய்தது, பயிரும் போயிட்டு வைத்த நகையும் போயிட்டு. ஸோ அந்த கவிதையில் விதைன்றது நகை, அவருடைய உழைப்பு, அந்த பயிர், அதான் விஷயம். எவ்வளோ அழகான கவிதை பார்த்தீங்கன்னா, அறுவடை நேரத்தில் மழை வந்தது, மூழ்கி போனது பயிர் மட்டுமல்ல, அவனுடைய உழைப்பு அந்த நகையும் தான். ஓகேங்களா? ஜாலியாக இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.